இருந்தாலும் உன்ன மாதிரி கட்டண பொண்டாட்டிக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கறாள இப்ப தாயம் பாக்குறேன். ஆம்பளை மாமா குடுக்கற இடத்துல இருக்க வேணாமா? இது என்ன மாப்பிள மொபைல்ல ஆகு பிடிக்கிறீங்க? போன் இல்ல மாமா, இது வேப்பு. சிகரெட் பிடிக்கிறோம்ல அது மாதிரிதான். இழுத்தா போக வரும். மலேசியால இருந்து என் பங்காளி கொடுத்தமிச்சாப்ல. நம்ம சிவப்பு குடிக்காரர் மச்சா இருக்காருல்ல டேவிட், அவர் தம்பி மலேசியால இருக்கான். எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் பையன். அட நம்ம இவரு பேரன் யாரு இங்க நிக்குது, ஆனா வரமாட்டேங்குது. மலேசியாவில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஊரே எசப்பு தெருவா மாத்திட்டால. அந்த படத்தை கூட அந்த தெருவுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்களே, ஜோசப் முருகன். அவருதான், அவரேதான். அவரு வாரிசு தானே இவங்க. நம்ம துளசி கூட ஒன்னா படிச்ச பையன்தான். தெரியும், நேத்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம். துளசி ஸ்கூல் படிக்கிறப்ப ரோட்ல ஏதோ அடிச்சு இழுத்துட்டு போனீங்களா? எப்ப? பக்கத்து தெருவில் கிறிஸ்டின் பொண்ணு கூட அம்மனு குண்டியா படுத்து கிடந்தாங்களா? கூட அவ கூட படிக்கிற பசங்களும் இருந்தாங்களா? அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி ஷாட்டு போட்டு இருந்தாங்க போல. நீங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போனதா சொன்னான். என்ன மாமா நியாயமா இது? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நல்ல மாப்பிள்ள, ஏன் வயசுக்கு வராத 13 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எப்படி ஷாட்டு போட தெரியும்? ஒன்னு மொபைல் போனை கொடுத்து கெடுத்து வச்சிருப்ப, நீ அதுவும் பண்ணல. இல்ல கூட படிக்கிற பசங்க யாராவது அந்த மாதிரி இருந்திருக்கணும். நான் விசாரிச்ச வரைக்கும் அதுவும் இல்ல. ஒருவேளை நீயும் பொண்டாட்டி அவன் கண்ணு முன்னாடியே ஷாட்டு போடுவீங்களோ? இல்ல நீங்க 3 பேர் தூங்கும் போதும் பொண்ணு பாவாடைக்குள்ள கை விடுவியா? அதனாலதான் அவன் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்லையோ? அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்களை பார்த்தாலே பயப்படுவாளாமே, எல்லாத்தையும் மறைச்சு என் தலையில கட்டி வச்சிருக்க. என்ன மாப்பிள்ள நீங்களும் அதையெல்லாம் நம்புறீங்க? சரியான பூலாட்டி மாமா நீ. இந்நேரம் ஜெயில ஊமை குத்தா குத்தி சூத்தடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய ஆளு நீ. அப்பன்றதுனால தப்பிச்சு வெளியே சுத்திட்டு இருக்க. எப்படி ஆடு மாடாவது விட்டு வச்சிருக்கியா, இல்ல அதையும் போட்டு சூத்தடிச்சிட்டு இருக்கியா? சின்னி வாடி வெளியே சின்னி வாடி உடையும் தழுக்கு நடையும் ஜன்ன புடிச்சு மயக்கி புடிச்சு உன்ன நினைச்சு கிறுக்கு புடிச்சு புலம்புரே அப்போ புடிச்சு தன்னே பொண்ணே. அந்த மாதிரி இல்ல, இங்க பாரு. இத கேவலமா இருக்கு, எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ. சரியா போச்சு, போ கூட. உங்க ஊர்ல பீடி கிடைக்குமா? அதுவும் இதுவும் ஒண்ணா? அந்த மாதிரிதான் இதுவும். இங்க ரொம்ப காமன். ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி நின்னாலே கிடைக்கும். கால் பண்ணா பிளாட்டுக்கு கீழே வந்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஊரை எதையாவது யூஸ் பண்ணாதான் யூத்துன்னு ஒத்துப்பாங்க, இல்லனா பூமர்ன்றுவாங்க.